சக்திவேல் போன்ல விசாரிக்கிறாரு, மாப்பிள்ளை வீடு உள்ளூரா வெளியூரான்னு. இங்க மளிகை கடை வச்சிருக்காங்கல்ல பாண்டியன், அவரோட மகனுக்கு தான் பார்க்க வந்திருக்காங்க. ஓ பாண்டியனா அண்ணே, அவரை உங்களுக்கு தெரியுமாண்ணே? நல்லா தெரியும்ண்ணே, நம்ம வீட்டுக்கு எதிர் வீடு. ஓ அப்படியா, நல்ல சம்பந்தமா இருக்குண்ணே. மாப்பிள்ளையும் அவர் குடும்பத்தை பத்தியும் நீங்க நல்லா விசாரிச்சீங்களான்னு? ஏன்னு அப்படி கேக்குறீங்க? அவங்க 2 மகனுக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, அது தெரியும்ல உங்களுக்கு? அண்ணே சக்திவேல் அண்ணே, ஏதோ காதல் கல்யாணம்னு சொன்னாங்கண்ணே. அந்த மூத்த பையனுக்கு இம்புட்டு நாளா கல்யாணம் ஆகலையே, அது ஏன்னு கேட்டீங்களா? உங்ககிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு தெரியலண்ணே. அந்த பையனுக்கு பிரச்சனை போல இருக்குண்ணே. சரிங்கன்னு சொல்லிட்டு பொண்ணோட அப்பா போனை வச்சிடுறாங்க. பாண்டியன் கேக்குறாரு பொண்ணோட அப்பா கிட்ட, ஜோசியர் கிட்ட பேசிட்டீங்களா? பேசிட்டேன் பாண்டியன், அவங்களுக்கும் உங்க குடும்பத்தை பத்தி தெரிஞ்சிருக்கு. உங்க பேரை சொன்ன உடனே மத்த பசங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆன விஷயத்த பத்தி தான் கேட்டாரு. மீனா உங்க குடும்பத்தை பத்தி எதுவும் மறைக்காம சொல்லிட்டாங்க. நாங்களும் பொண்ணு பார்க்க வர சொல்லிட்டோம், நீங்களும் வந்துட்டீங்க. எனக்கு நிச்சயதார்த்தத்தை பண்ணணுமான்னு யோசனையா இருக்கு. கோமதி கேக்குறாங்க, ஜோசியர் வேற என்னமாச்சும் சொன்னாரா? அவர் சொன்னா நம்ம தெளிவுபடுத்திக்குவோங்க, அத சொல்லுங்க. நாங்க கொஞ்சம் யோசிக்கணுமா? அண்ணன் இருக்கும்போது தம்பிங்க கல்யாணத்தை பண்ணிருக்காங்க, அப்பனா அண்ணனுக்கு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்பாங்கல்ல. பாண்டியன் சொல்றாரு, அதான் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டேனே, அத நீங்க சொல்லிருவீங்க, ஆனா சொந்தக்காரங்க நம்பணும்ல. பாண்டியன் கேக்குறாரு, நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? பூசி மொழுகாம கரெக்டா சொல்லுங்க. எங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைங்க. மீனா இனி என்ன பேச போற? அதான் கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்திட்டாங்களே அப்படின்னு எல்லாரும் கிளம்பி போறாங்க. சொல்லிட்டு சரவணன் எல்லாருக்கிட்டையும் நான் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. சாரி மாமான்னு சரவணன் கிட்ட மீனா சொல்றாங்க. பாண்டியன் கிளம்பிட்டாரு, நான் வேற ஒரு ஆளை பார்க்கணும்னு. வீட்டுக்கு எல்லாரும் கிளம்பிட்டாங்க. அது எல்லாருக்கிட்டையும் கேக்குறாரு, அண்ணன் எங்கன்னு. அண்ணன் வேலைக்கு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. என்னாச்சு மாமா? நாளைக்கு நிச்சயம், நாளைக்கு மறுநாள் பேசி முடிச்சுக்கலாம்னு சொல்ல வர்றாங்க, திடீர்னு இந்த சம்பந்தம் வேண்டான்னு சொல்லிட்டாங்கடா. அது கேக்குற, என்ன காரணம்னு சொன்னாங்களா? வடிவேலு சொல்றாரு, காரணம் எல்லாமே வழக்கமான காரணம் தான்டா, நடந்ததெல்லாம் பொண்ணு வீட்டுக்கு தெரியும்னு அண்ணி சொன்னாங்கல்ல. கதிரு, நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன், அவங்கதான் எனக்கே தைரியம் சொன்னாங்க. இத போய் ஒரு விஷயமாக்குவாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாதுடா கதிரு. கோமதி சொல்றாங்க, கனவுல கூட அந்த மனுஷன் யாருக்கும் கஷ்டத்தை நினைச்சதே கிடையாது, அவருக்கு கஷ்டத்துக்கு மேல கஷ்டமா வருதே. பொண்ணு வீட்டுக்கு அவர் கிளம்பும் போது கம்பீரமா கிளம்புனாரு, திருப்பி வரப்ப தளர்ந்து போயிட்டாரு. சரவணன் இம்பிட்டு நல்லவனா இருக்க கண்டுதான் கடவுள் சோதனை கொடுக்கறாரு போல இருக்கு. உள்ள வாழ்க்கைய நான் நடுத்தருவுல கொண்டு வந்து நிப்பாட்டிட்டேனே. எத்தனை இடத்துல பொண்ணு பார்க்க போயிட்டோம், போன இடத்துல எல்லாம் வேண்டாம் வேண்டான்னு சொன்னா அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். செந்திலும் மீனாவும் சண்டை போட்டுக்கிறாங்க. கதிரு அவங்க அண்ணனை பாக்கிறதுக்கு கடைக்கு வந்திருக்காரு. நாளை சந்திக்கலாம். இன்று கருட தரிசனம் நல்லது. திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜ பவனி. நாளை சந்திக்கலாம்.